வணக்கம் என்பவர்களே. பாடகர் சங்கீத்சனுக்கு ஆதரவாக உலகத் தமிழ் மக்கள் குரல் கொடுக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். இன்று ஒரு பாட்டு பாடிய ஒரு குற்றத்துக்காக பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக கைது செய்து விசாரணையில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த பாடகர். அவர் பாடியது எங்கள் இனத்தின் வலியை, இனத்துக்கான ஒரு வரலாற்றை, இனத்தினுடைய வரலாற்றை, எங்களுடைய வரலாற்றை நாங்கள் சொல்வது குற்றம் என்றால், நடக்காத ஒன்றையோ அல்லது நடக்காத ஒரு விடயத்தையோ உணர்வுகளையோ இங்கு பேசவில்லை. எங்களுடைய உண்மையான உணர்வுகளை எடுத்துச் சொல்வது குற்றம் என்று சொல்கின்ற ஒரு திறந்த வழி சிறையில் தான் எங்கள் தமிழ் உறவுகள் தாயகத்தில் இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த நிகழ்வினூடாக நாங்கள் கண்டறிகின்ற விடயம். கருத்து சுதந்திரம் எவருக்கும் உண்டு என்று மதிக்கின்ற ஒரு நாடு தான் நாடாக இருக்க முடியும். இல்லாவிட்டால் அது காட்டுவிடக்கூடிய இடம். அந்த வகையில் இன்றைய இந்த அரசு மிக பெரும் கொடிய இனப்படுகொலையின் கூரை தொடர்கின்றது என்பதுதான் இங்கே விடயம். உள்ளக விசாரணைகள் இனிமேல் இந்த நாட்டுக்குள் சரிவராது. சர்வதேச விசாரணை எங்களுக்கு தேவை. சர்வதேச தலையீட்டோடான விசாரணைகள் தேவை. நடந்ததும் இனப்படுகொலை மட்டுமல்ல, தொடர்வதும் இனப்படுகொலையின் கூறுகள். இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் என்பது உடனடியாக நீக்கப்பட வேண்டும். இதன் பேரால் பலர் கைது செய்யப்படுகின்ற அபாயம் இருக்கின்றது. ஒரு பாட்டு பாடிய கலைஞனுக்கு இந்த ஆபத்தென்றால் இனி வருகின்ற காலங்களில் சாதாரண மக்கள் அல்லது நின்றால் குற்றம் இருந்தால் குற்றம் என்று பலரும் இந்த கைதுகளுக்கு உள்ளாகி கொடூரமாக தண்டிக்கப்பட இருக்கின்றார்கள். எனவே பாடகர் சங்கீத்சன் உடனடியாக விடுதலை செய்யப்படவும், இந்த கொடிய பயங்கரவாத தடை சட்டம் தடுப்புச் சட்டம் உடனடியாக நீக்கப்படவும் அனைத்து தமிழ் மக்களும் குரல் கொடுக்க வேண்டும். இதில் நிலம், புலம், தமிழகம் எல்லோரும் குரல் கொடுக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். ஏனென்றால் இன்று ஒருவன் மீது கை வைக்கின்றவர்கள் உடனடியாக தட்டி கேட்கப்படாவிட்டால் அந்த அநீதி என்பது தொடரும். இன்று பார்த்தீர்கள் என்றால் இது சிங்கள இனவரியாளர்களை, அதாவது எல்லா சிங்கள மக்களையும் நான் குறை சொல்ல மாட்டேன், சிங்கள இனவரி கொண்ட சிங்களவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அனுர அரசு இந்த விடயத்தை செய்கின்றது. உடனடியாக இந்த விடயத்தில் தமிழ் மக்கள் ஒன்றுபட வேண்டும். அடக்குமுறையின் தொடர்ச்சியில் புரட்சி மலரும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் எதன் பேரால் ஒடுக்கப்படுகிறோமோ அதன் பேரால் கிளந்தள வேண்டும். இந்த எளியவன் எங்கள் பிள்ளை. எப்படி தமிழ் விடுதலை புலிகளும் எங்களுடைய பிள்ளைகள் தான். அவர்கள் ஒன்றும் காட்டிலிருந்து வந்தவர்கள் அல்ல. தொடர்ச்சியான இனப்படுகொலுக்கு உள்ளான எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள். இங்கே முக்கியமான இன்னொரு விடயம், புலி நீக்க அரசியலை செய்வதற்காக இந்த அரசுகள் முயல்கின்றன. எங்களுடைய தரப்பிலிருந்தும் சிலர் முயல்கிறார்கள். இந்த விடயத்திலும் நாங்கள் தெளிவாக இருக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். எனவே நாங்கள் விழிப்பு ஒன்றுதான் விடுதலைக்கு முதல் படி. எங்களுடைய இனம் நாளைய சந்ததியேனும் அந்த மண்ணில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றுதான் எங்களுடைய புலி வீரர்கள் மண்ணில் ஆகுதியானார்கள். அவர்கள் இல்லாமல் ஒரு வரலாறு எங்களுக்காக இல்லை. எனவே அவர்களுடைய வரலாற்றை எடுத்துச் சொல்வதற்கு ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமை உண்டு. அந்த உரிமை மறுக்கப்படுமானால் அது தட்டி கேட்கப்பட வேண்டும். ஒட்டுமொத்த தமிழினமும் இதில் தெளிவாக இருக்க வேண்டும், போராட வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.